தான் தெரிகிறது. காரணம் 2 தீர்மானங்கள். ஒன்று கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. அதாவது என்டிஏ தான். என்டிஏ என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது. அப்படி என்றால் அந்த என்டிஏவில் இப்போது இருக்கிற கட்சிகள் அதிமுக, பிஜேபி 2 தான். அன்புமணி தலைமையிலான பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது 3. பிற சிறிய கட்சிகள் வருவதற்கு அதில் பெரிய ஆட்சேபனை இருக்க வழி இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் கேள்வியாக எழுந்திருப்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இருக்கிறதா, திரு டிடிவி தினகரனின் அமமுகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்களா, சசிகலா அவர்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா, இந்த கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கான விடை இந்த தீர்மானத்திலேயே இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவு என்றாகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற இன்னொரு தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கக்கூடிய அந்த விஷயத்திலே அவர் முரண்படுகிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவர் ஒருங்கிணைப்பாளர் என்கிற விஷயத்தில் முரண்படுகிறார். ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொண்டால் அவர் சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும், டிக்கெட் கொடுக்க வேண்டும். அதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே அதிமுகவிலே பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கு என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்பதை சூசகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். திட்டவட்டமாக சொல்லவில்லை, சூசகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் அதிமுக நிலைப்பாடும் கூட. அதுபோக பிற தீர்மானங்கள், அதாவது கோவை மெட்ரோ வேண்டும், மதுரை மெட்ரோ வேண்டும், மெட்ரோ குறித்த சரியான திட்ட அறிக்கைகளை தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கவில்லை, இது போன்ற தீர்மானங்கள், அரசியல் தீர்மானங்கள், இரங்கல் தீர்மானங்கள், இவற்றுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லை. வழக்கமான தீர்மானங்கள் தான். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பிரதான எதிர்கட்சி செயற்குழு பொதுக்குழு நடத்த முடியும். எனவே அவற்றை தவிர்த்து பார்த்தால் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் பரபரப்பான விஷயங்களாக நான் இவற்றை மட்டும்தான் பார்க்கிறேன்.